ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலிமா இந்தியன் மிலிட்ரி, இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வெளிவிட்டிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் இப்போது. ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதில் சிடிஎஸ் 1/2024 அந்த கோர்ஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எஸ்எஸ்சி விமனும் இருக்குது, அதாவது நான் டெக்னிக்கல் கோர்ஸும் இருக்குது. ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலிமா இருக்கிற அதில் எக்ஸாம் இதில் நான் டெக்னிக்கல் கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டைமில் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில், அதாவது ups.online.nic.in இதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 20 டிசம்பர்லேருந்து 9 ஜனவரி 2024 6 மணிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு, எக்ஸாமுக்கு 7 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டை இந்த upsc.gov.in இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் ரேங்காக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபெசிலிட்டேஷன் கவுண்டரு இதுக்கான அந்த கைட்லைன்ஸ்க்கான அந்த டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்ற அப்டேட் எல்லாமே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இதுக்கான அந்த கோர்ஸ் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி IMA டேராடூனில் 100 வேக்கன்சி, இந்தியன் நாவல் அகாடமி எலிமிலா கோர்ஸ் இதில் 32, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்தில் 32, அதுக்கப்புறம் சென்னையில் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி OTA இதில் 275, ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் 18ன்னு சொல்லிட்டு டோட்டலாக 457 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ 457 வேக்கன்சியில் சென்னையில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 300 கிட்ட இருக்குது, 300க்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே சென்னையிலையும் படிக்கிறவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்கான அந்த எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணுறப்ப எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு எழுதிக்கலாம். இந்தியன் நேஷனாலிட்டிஸ் உள்ளவங்க 20 to 24 வயசில் உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போல் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2 ஜனவரியிலேருந்து 2001, அதே 1 ஜனவரி 2006க்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அதாவது IMA இந்தியன் மிலிட்ரி அகாடமி, அப்புறம் இந்தியன் நாவல் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 2006 1 ஜனவரிக்குள்ளே இருக்கணும். ஏர்ஃபோர்ஸுக்கும் அதே போல் தான். ஏர்ஃபோர்ஸுக்கு 2025க்குள்ளே இருக்கிறவங்க ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். 1 ஜனவரி 2005க்குள்ளே 24 வயசு இருக்கணும். 2 ஜனவரி 2001லேருந்து 1 ஜனவரி 2005க்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஸோ 26 வயசுக்கு இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு ரிலாக்ஸபிள் கொடுத்துருக்காங்க. 1999 2 ஜனவரியிலேருந்து 1 ஜனவரி 2005க்குள்ளே இருக்கணும். அது கூடவே கரண்ட் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்க மேரிட் ஆகாமல் இருக்கணும். அதாவது ட்ரைனிங் டைமில் மேரிட் ஆகக்கூடாது. ஒருவேளை 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ட்ரைனிங் டைமில் ஃபேமிலியோட இருக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு இந்தியன் மிலிட்ரி அகாடமி, ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னை இதுக்கு எல்லாத்துக்குமே டிகிரி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இதில் என்ன டிகிரிங்கிறது மென்ஷன் பண்ணல. ஸோ அதே போல் இந்தியன் நாவல் அகாடமிக்கு இன்ஜினியரிங் டிகிரி கேட்டிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு 10th +2 ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸோட பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க டிகிரி. கிராஜுவேட் வித் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆர் டு சப்மிட் ப்ரூஃப் ஆஃப் கிராஜுவேஷன் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஆன் த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி SSB இன்டர்வியூ அட் தி SSB. அந்த இன்டர்வியூ டைமில் உங்களுக்கான அந்த கிராஜுவேஷன் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம சொன்ன அந்த வெப்சைட்டில், அதாவது ups.online.nic இதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபா பே பண்ணணும். SBI அல்லது UPI மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். SC ST ஃபீமேல் கேண்டிடேட் எக்ஸாம் ஃபீஸ்க்கு பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா
9 ஜனவரி 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கான இந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கோர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்மிஷன் ட்ரைனிங் கோர்ஸு, அப்புறம் பப்ளிக் டிஸ்க்ளோசர் மார்க் ஸ்கீமு. ஸோ இது எல்லாமே கீழே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நாவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி எல்லாத்துக்குமே சேர்த்து சப்ஜெக்ட் வந்து 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து 2 ஹவர்ஸு 100 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜு 2 ஹவர்ஸு 100 மார்க்கு, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 2 ஹவர்ஸு 100 மார்க்குங்கிற மாதிரியும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜுன்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் நடக்கும்போதுக்கான எக்ஸாமு. இதில் வந்து 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் ஈச் ரேங்க் ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கோடு, அப்புறம் ஜென்ரல் நாலேஜ், எலிமெண்ட்ரியில் வந்து ஆர்த்மெட்டிக், அல்ஜிப்ரா இந்த மாதிரி இருக்கும். ட்ரிகோனோமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிக்ஸ், இன்டெலிஜென்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதுக்கான இந்த சிலபஸ் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணணும், எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு, அதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் மார்க்கிங் ஆன்சர்ஸ், அந்த ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து எப்படி அந்த மார்க்கிங் ஆன்சர் வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறக்கான அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கைட்லைன்ஸ் வித் ரெக்கார்ட் டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த கேண்டிடேட் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து என்னென்ன அந்த ரெக்யூர்மெண்ட் இருக்கணும், ஹைட்டு, வெயிட்டு, உங்களுடைய அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனு, மற்றது எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த கீழே நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு அந்த கோர்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நாவல் அகாடமி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கான அந்த வெயிட்டு எவ்வளோ இருக்கணும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனாக ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லெஃப்டினன்ட்டுக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்த ரேங்க் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கேப்டன், மேஜரு, அதே போல் அதுக்கான அந்த பே ஸ்கேலு லெவல் சொல்லியிருக்காங்க. பே இன் ருபீஸில் வந்து எவ்வளோ இருக்கும், அதுக்கடுத்த ரேங்க் போகிறப்ப எவ்வளோ இருக்கும், எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அலவன்ஸு, ஃப்ளையிங் அலவன்ஸு, அதர் அலவன்ஸில் வந்து டிஎன்எஸ் அலவன்ஸு, கிட் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸு, ரேங்க்குக்கு, அதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் அண்ட் அபவ் ரேங்க்கு போனால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது, ஹைட் அண்ட் ஆல்டிடியூட் அலவன்ஸு, சியாச்சின் அலவன்ஸு, யூனிஃபார்மு, ஃப்ரீ ரேஷனு, ஸோ இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, ஸோ இதுக்கான அந்த அலவன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த upsconline.nic.in இதில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, ஓடிபி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிற அந்த மேண்டேட்டரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதுக்கான இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனில் வந்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சுட்டு எந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு டென்டேட்டிவாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 இதுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக அந்த யூபிஎஸ்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்டேட் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் இந்த யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.